சொல்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை நசீபாக்கி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நாம் யாரும் கேட்காம, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யாம, எதிர்பார்க்காம அல்லாஹ் எங்களை இப்படி வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு கிருபை இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்கிறது. அதில் நல்ல விடயங்களில் கலந்து கொள்கிறது, நல்ல விடயங்களை கேட்கறதுக்கான பாக்கியத்தை அடைகிறது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை. அன்பான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை பாடிவிட்டு, ஸலவாத்துக்களை சொல்லிவிட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, கௌரவப்படுத்துவதற்காக இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அற்புதமான மனிதராக, அற்புதமான ரசூலாக, எல்லா ரசூல்மார்களை விட, எல்லா நபிமார்களை விட அல்லாஹ் அன்னவர்களை சிறந்தவர்களாக, முன்மாதிரியானவர்களாக அல்லாஹ் அன்னவர்களை தெரிவு செய்தான். உலகத்தில் நபிமார்கள் தோன்றினார்கள், ரசூல்மார்கள் தோன்றினார்கள். ஆனால் அன்னவர்களுடைய அந்த முன்மாதிரி, அன்னவர்களுடைய சிறப்பை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன குறிப்பிடுகிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகான முன்மாதிரி இருக்கிறது, எதை எடுத்துக்கொண்டாலும் பின்பற்றலாம். அவர்கள் இதை சொன்னார்கள், இதை சொல்லல்ல, இப்படி நடந்தார்கள், இந்த விதத்தில் அது ஆதாரம் காட்டல்ல, நடந்து காட்டல்ல என்று சொல்வதற்கு யாருக்கும் இடமில்லை. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் ஒரு மனிதன் செய்கிற அற்பமான காரியமாக இருந்தாலும் சரி, அருவருப்பான காரியமாக இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உலகத்தில் அஹ்லாக்கில, பண்புகளில அன்னவர்களை மிஞ்சியவர் உலகத்தில் யாரும் இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் அன்னவர்கள்ட முன்மாதிரி இருக்கிறது. பிற மதத்தவர்களோடு எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியாக எவ்வாறு வாழ வேண்டும், பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும், பிள்ளைகளோடு எவ்வாறு பேச வேண்டும், தாயோடு எப்படி நடக்க வேண்டும், தகப்பனோடு எப்படி நடக்க வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எல்லாத்தையும் சொல்லி தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட பண்பு, அன்னவர்கள்ட அஹ்லாக் யாரிடத்திலும் காணப்படவில்லை. அன்பானவர்களே, யாருடைய மனதையும் நோவிப்பதை அன்னவர்கள் விரும்பவில்லை. யாருக்கும் இரக்கம் காட்டினார்கள், யாருக்கும் இரக்கம் காட்டினார்கள். அது இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பிரமதத்தவர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டினார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உலகத்துக்கு நான் உங்களை அனுப்பி இருக்கிறது எல்லோருக்கும் ரஹ்மத்தாக, அருளாக, எல்லோருக்கும் இரக்கம் காட்டினார்கள். அது மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், யாருக்கும் இரக்கம் காட்டினார்கள். யாருடைய ஒரு மனதையும் நோவித்த வரலாறு இல்லை. அதனால தான் அவர்கள்ட பண்புகளை கண்டுதான், அஹ்லாக்குகளை கண்டுதான் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். ஹைபர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹைபரிலே யகூதிகள் வாழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஹைபரில் அவர்கள் சென்று வாழ்ந்த காரணம், அவர்கள் ஆரம்பத்தில் மதீனாவில் இருந்தார்கள். மதீனால இருந்த பின்னால அவர்கள் விரட்டப்பட்டார்கள். மதீனால இருந்து விரட்டப்பட்டவர்கள் ஹைபருக்குள்ள போய் சேர்ந்தார்கள். ஹைபருக்குள்ள போய் சேர்ந்தா, ஹைபருக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, இந்த ஹைபருக்குள் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களது இடத்தை பிடிக்க வேண்டும். இஸ்லாத்தில் இவர்கள் இல்ல, முஸ்லீம்களாக இல்ல, தௌராத்தை பின்பற்றுறாங்க. அதனால் இவர்களது இடத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து சஹாபாக்களோடு அங்கு முட்டுகையிட்டார்கள். ஹைபருக்கு வெளியில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமார் 3 நாளாக இருக்கிறார்கள். 3வது நாள் சஹாபாக்கள் உள்ளே போய் ஹைபரை வெட்டி கொள்ளுகிறார்கள். ஹைபர் கைப்பற்றப்பட்டது. ஹைபர் கைப்பற்றப்பட்ட பின்னால முஸ்லீம்கள கையில ஹைபர் வந்தாச்சு. வந்த பின்னால இப்ப யகூதிகள் ஒப்பந்தத்துக்கு வராங்க. அவங்க கேட்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த ஹைபருக்கு உள்ளால தௌராத்துடைய சில பிரதிகள் இருக்கிறது, தௌராத்துடைய கிதாபுகள் இருக்கிறது, தௌராத்துடைய கிதாபுகளை தரலாமா என்று கேட்கிறார்கள். அந்த காலம் என்ன காலம்? குர்ஆன் ஓதப்படுகின்ற காலம்,
குர்ஆன் இறங்கி இருக்கிற காலம் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். ஆனா அவர்கள் பின்பற்றுவது தௌராத்தை. அவர்கள் கேட்கிறார்கள், நபியே தௌராத்துடைய பிரதிகள் கிதாபுகள் உள்ளே இருக்கிறது, அதை தரலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். சஹாபாக்களுக்கு அதை கொடுத்துருங்க. அடுத்ததாக அவர்கள் கேட்கிறார்கள், இந்த ஹைபருக்கு வெளியால சில வயல்கள் இருக்கிறது, வயல் பூமிகள் இருக்கிறது, அதில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம், நாட்டுகிறோம், எங்களோட வருமானம் அதில் தான் இருக்கிறது. நாயகமே, இந்த விவசாய பூமிகளில் அறுவடைகள் வருமானங்கள் வருகிறது, இதில் அரைவாசி எங்களுக்கு அரைவாசி உங்களுக்கு, இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க வாரீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சரி கண்டார்கள், பரவாயில்லை, அதையும் விட்டு கொடுத்தார்கள். பிரமதத்தவர்களே, இடத்தை நாங்க கைப்பற்றியாச்சு, ஹைபர் எங்கட கையில வந்தாச்சு, அதனால தௌராத்தை நாங்க தரமாட்டோம், விவசாய பூமி எல்லாம் எங்களுக்கு, முழு வருமானமும் எங்களுக்கு தான், உங்களுக்கு தரமாட்டோம் என்றவர்களை விரட்டவில்லை. பிற மதத்தவர்களையும் மதித்து வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவர்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு கட்டத்தில் அவரோட அஹ்லாக்க பாருங்க, பண்புகளை பாருங்க. யஸீத் இப்னு ஸஅனா என்று சொல்லுகிறவன் வாரான். யஸீத் இப்னு ஸஅனா என்பவர், அதாவது தௌராத் இன்ஜீலை படித்த ஒரு அறிஞர், யகூதிகள்ல இருந்த ஒரு அறிஞர். அவர் வருகிறார், வந்து கேட்கிறார், நாயகமே ஜுப்பாவை பிடித்து கேட்கிறார், ஜுப்பாவை பிடித்து கேட்கிறார், எனக்கு தர வேண்டிய கடனை தாங்க, தர வேண்டிய கடனை தாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, கடன் எடுத்திருந்தாங்க, கடனை கொடுக்க வேண்டிய நாள் இன்னும் இருக்கிறது, அந்த டேட் ஆகல, இந்த டைம் ஆகல. ஆனா யஸீத் இப்னு ஸஅனா மஜ்லிஸிலே வந்து சஹாபாக்களுக்கு முன்னால எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட ஜுப்பாவை பிடித்து மிக பயங்கரமான முறையில உருக்கி, என்ற கடனை தாங்க, என்ற சல்லியை தந்திருங்க என்று கேட்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்தாங்க. அங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு அனுமதி தாருங்க, அனுமதி தாருங்க, அவனோட களத்தை நான் வெட்டுறேன். ஏன் உங்களோட மரியாதை இல்லாம நடக்கிறான், உங்களோட ஜுப்பாவை பிடித்து பணத்தை கேட்கிறான், மரியாதை இல்லாம கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஸீத் இப்னு ஸஅனா இன்னும் நேரம் இருக்கிறது, கடனை தருவதற்கான நேரம் இருக்கிறது, அந்த டேட் இன்னும் ஆகல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. சொன்ன பின்னால அவர் உடல் அப்படி நிற்கிறாரு. திருப்பி அவர் சொல்லுறாரு, யஸீத் இப்னு ஸஅனா சொல்லுறாரு, கடனுக்குரிய நாள் இன்னும் இருக்கிறது தெரியும் எனக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கடனுக்குரிய நாள் இன்னும் இருக்கிறது உனக்கு தெரியும், தெரிந்து கொண்டு ஏனப்பா நீ கடனை கேட்டாய், ஏன் ஜிப்பாவை பிடித்து ஏன் கடனை கேட்கிறாய்? அதற்கு அவர் சொன்னார், என்ன தெரியுமா, தௌராத்தில் நான் படித்திருக்கிறேன் உங்களுடைய பண்புகளை, ஒரு அஹ்லாக்கை நான் படைத்திருக்கிறேன், நல்ல பண்பு உங்களிடத்தில் இருப்பதாக தௌராத்து சொல்லுகிறது, அதை நான் வாசித்திருக்கிறேன், அந்த பண்பெல்லாம் உங்களிடத்தில் காணப்படுகிறது. அதில் ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? இன்னக ஹலீமுன் இன்தல் கதப், நீங்க கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பீங்க என்ற ஒரு செய்தி தௌராத்திலே இருக்கிறது. எனவே அந்த பண்பு உங்களிடத்திலே இருக்கிறதா இல்லையா என்று பரிசோதிப்பதற்காக வேண்டி வந்தேன். உங்களை கோபப்படுத்தினேன், ஜுப்பாவை பிடித்தேன், அச்சுறுத்தினேன், பயமுறுத்தினேன். கடனுடைய நாள் வாரத்துக்கு முன்னால, அந்த டைம் வாரத்துக்கு முன்னால கடனை கேட்டு உங்களை கோபப்படுத்தி பார்த்தேன். தௌராத்து சொல்லுகிறது, இன்னக ஹலீமுன் இன்தல் கலப், நீங்க கோபமான நேரத்திலும் அமைதியாக இருப்பீங்க, கோபப்பட மாட்டீங்க, அவசரப்பட மாட்டீங்க என்று தௌராத்து சொல்லுகிறது. அந்த பண்பு உங்களிடத்திலே இருக்கிறதா என்று பரிசோதிப்பதற்காக வேண்டித்தான் வந்தேன். அவர் சொன்னாரு, அந்த குணமும் உங்களிடத்திலே இருக்கிறது, உங்கள்கிட்ட அந்த குணமும் இருக்கிறது, கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பீங்க, அவசரப்பட மாட்டீங்க என்று தௌராத்து சொல்லுகிறது. அந்த பண்பு உங்களிடத்திலே இருக்கிறது. நாயகமே எனக்கு கடன் தேவையில்லை, கடன் தேவையில்லை, என்ற கடனை நீங்க வச்சுக் கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சொன்னார்கள், உமரே ஜுப்பாவை பிடிச்சு கேட்கிறாரே அவரை பார்த்து சொல்லுங்க, முர்ஹு பிஹுஸ்னி தலப், அவருக்கு சொல்லுங்க கேட்க வேண்டிய கடனை அழகான முறையில கேட்க சொல்லுங்க. கடனுக்குரியவர் எடுக்க வந்திருக்கிறாரா, அழகான முறையில கேட்க சொல்லுங்க. வமுர்னி பிஹுஸ்னில் அதா, எனக்கு சொல்லுங்க எடுத்த கடனை அழகான முறையில கொடுக்க சொல்லுங்க. ரெண்டையும் சொல்லித்தாங்க. உமரே களத்தை வெட்டுறது அல்ல,
கடனை கேட்க வந்திருக்கிறாரா, கேட்கிறாரா, எனக்கு சொல்லுங்க. அழகான முறையில் எடுத்த கடனை கொடுக்குமாறு சொல்லுங்க, அவருக்கு சொல்லுங்க, நல்ல முறையில் கேட்க சொல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரப்படல. அதற்கு பின்னால அவர் சொன்னாரு, எனக்கு கடன் வானா நாயகமே, கடன் தேவையில்லை, உங்களை பரிசோதிப்பதற்காக வேண்டி வந்தேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார் யஸீத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப அக்லாக் அவர்களிடத்தில் காணப்பட்டது. யாரும் அவருடைய மனதை வென்றார்கள். யாரும் அவரை பார்த்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்துவிட்டு இவர்கள் இப்படியானவர்கள், இந்த குணம் இவரிடத்தில் காணப்படல, இந்த நிலைமையில் அவர்கள் இல்ல என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை. எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவான மார்க்கத்தை விட்டுவிட்டு சென்றார்கள். சொன்னார்கள், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை தெளிவான மார்க்கத்திலே விட்டுவிட்டு செல்கிறேன். இந்த மார்க்கத்தின் இரவு இருக்கிறதே பகலை போன்று வெளிச்சமான மார்க்கம். இதில் பிழைகள் கிடையாது, தவறுகள் கிடையாது, யாரும் தரமாற தேவையில்லை, யாரும் பிரச்சனைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. எல்லா விடயங்களையும் சொல்லிவிட்டு மறைந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இஸ்லாம் என்றால் எது, ஈமான் என்றால் எது, இஹ்சான் என்றால் எது, அதுதான் தஸவுஃப். இஸ்லாத்தை சொன்னார்கள், ஈமானை சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் இஹ்சானை சொன்னார்கள். இஹ்சான் என்றால் எது, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சானை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய வாழ்க்கையில சஹாபாக்களோட வெளிரங்கமான இபாதத்துக்களை ஒழுங்குபடுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள். அவர்கள் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அவர்கள் யார்? நபி மாத்திரமல்ல, ரசூல் மாத்திரமல்ல, தலைவர் மாத்திரமல்ல, ஒரு முஸக்கியாக, ஒரு ஷேகாக, உள்ளத்தை பக்குவப்படுத்துகின்ற ஷேகாக, பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு முரப்பியான ஷேகாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதனால தான் அவர்களோட வாழ்க்கையில தஸவுஃப் இருந்தது. தஸவுஃப் என்கிறது புதிய ஒன்று அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூஃபியாக, மிக பக்குவமானவர்களாக, உள்ளம் பரிசுத்தமானவர்களாக, அடுத்தவர்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றவர்களாக இருந்தார்கள். அதனால தான் தஸவுஃப் என்ற அந்த கலை, சூஃபிசம் என்ற அந்த கலை, தரீகா என்ற அந்த அமைப்பு எங்கிருந்து வருகிறது? குர்ஆன் ஹதீஸில் இருந்து தான். அது குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில உள்ள ஒன்று அல்ல. ஜுனைதுல் பக்தாதி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சஹல் இப்னு அப்துல்லா அத்-துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதுபோன்று பெரும் பெரும் அறிஞர்கள், கஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பெரும் பெரும் அறிஞர்களுடைய கருத்து எது? தஸவுஃப் என்கிறது, தரீகா என்கிறது, தஸவுஃப் என்கிறது இல்மு, மார்க்க அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. அதற்கு உள்ளே உள்ளது தான், வெளியில உள்ள ஒன்று அல்ல. எங்கிருந்து எடுத்தார்கள்? என்ன குறிப்பிடுகிறார்கள்? சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுறாங்க, எங்கட இந்த தரீகா, எங்கட இந்த தஸவுஃப், எங்கட இந்த வழி குர்ஆன் ஹதீஸால் வரக்கூடியது தான். அதை விட வெளியில ஒன்று இல்ல. அதை விட வெளியே போயிட்டா, குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போயிட்டால் அது தஸவுஃப் அல்ல, அது சூபிசம் அல்ல, அது தரீகா அல்ல. இப்னு அத்தாயில்லாஹில் இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். தஸவுஃப் என்கிறது, தரீகா என்கிறது, சூபிசம் என்கிறது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது தான், அதில் உள்ள ஒன்று தான். அதற்கு வெளியானதாக எதுவுமே இல்லை. எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஷேகாக இருக்கலாம், ஒரு ஃபத்வாவாக இருக்கலாம், ஒரு இமாமுடைய ஃபத்வாவாக இருக்கலாம், ஒரு ஞானியுடைய ஃபத்வாவாக இருக்கலாம். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறதா? அதை கபூல் செய்ய முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ஃபத்வா இருக்கிறதா? ஒரு ஷேக் சொல்கிறாரா, ஒரு அறிஞர் சொல்கிறாரா? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தான் எமது ஷாதுலியா தரீகா, காதிரியா தரீகா, ரிஃபாயியா தரீகா, எல்லா தரீகாவுடைய ஷேக்மார்களும் அதைத்தான் காட்டி தந்தார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இஸ்லாத்தை சொன்னார்கள், ஈமானை வழங்கப்படுத்தினார்கள், இஹ்சானை சொல்லி தந்தார்கள், எல்லாம் சொல்லிவிட்டு மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டு மறைந்தார்கள்.
மறைந்த அந்த நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து இன்று பல 100 வருடங்கள் 1000 வருடங்களை தாண்டினாலும் பல தசாப்தங்களை தாண்டினாலும் இன்னும் மக்கள் அன்னவர்களை பற்றி பேசுகிறார்கள், ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுமை நாள் வரையில் அன்னவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வரஃபஅனா லக திக்ரக். நபியே, உங்களுடைய ஞாபகத்தை நாங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். நீங்க ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள், பேசப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். நாம் மாத்திரமா பேசுகிறோம்? இல்லை சகோதரர்களே, பேசுவது இஸ்லாமியர்கள், பிரமதத்தவர்கள் எல்லோரும் அன்னவர்களை பற்றி பேசுகிறார்கள், எல்லோரும் அன்னவர்களை ஞாபகப்படுத்துகிறார்கள், எல்லோரும் அன்னவர்கள்ட பேரை சொல்லுகிறார்கள். சும்மா சொல்லுவது இல்ல, கண்ணியமான முறையில அன்னவர்களை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். தலாய் லாமா என்று சொல்லப்படுகிற தாய்லாந்துடைய ஒரு பிரமத தலைவர் சொன்னார், உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா, சமாதானமான வாழ்க்கை வேண்டுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வாழ்க்கையை பின்பற்றுங்க. எப்படி உலகத்திலே வாழ்ந்தார்கள், சுப்ஹானல்லாஹ். அவர்களோட வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிறது, அதை பின்பற்றினால் ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக வாழலாம். யார் சொல்கிறார்? ஒரு பிரமதத்துடைய தலைவர் சொல்லுகிறார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ல அழகான முன்மாதிரி. வியாபாரமாக இருக்கலாம், வியாபாரிகளோடு எப்படி நடந்தாங்க, எப்படி வியாபாரம் செய்தார்கள், எப்படி பேசினார்கள், மக்களுக்கு எப்படி உபதேசம் செய்தார்கள், ஒரு மனிதனுடைய மனதை எவ்வாறு வென்றார்கள், இதெல்லாம் அன்னவர்களோட வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள். அப்படி உலகத்தில் வாழ்ந்ததினால தான் குறை இல்லாமல் அல் இன்சானுல் காமில் பரிபூரணமான மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில அன்னவர்களை கண்ணியப்படுத்தியது, அன்னவர்களை கௌரவித்தது, அன்னவர்களுடைய சிறப்பை வழங்கியது சஹாபாக்கள் மாத்திரமல்ல, மிருகங்கள், பறவைகள் அன்னவர்களுடைய சிறப்பை வழங்கியது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கப்பல்ல போறாங்க. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு கப்பல்ல போறாங்க. கப்பல்ல போற நேரத்தில் கப்பலுடைய இடைவெளியில வைத்து கடல்ல கப்பல் உடைகிறது. கப்பல் உடைஞ்சி அவங்க ஒரு பலகைக்கு மேல நிற்கிறாங்க. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு பலகைக்கு மேலால இருந்தவங்க அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு கரையை வந்து அடைகிறார்கள். கரையை வந்து அடைந்தா அவர்களால் ஒன்று செய்யலாம். கரையில் இருக்கிறாங்க, எங்க போக, யாரை தேட, செய்வதற்கு வழி இல்லை. கரையில் இருக்கிறார்கள், ஒரு காட்டு பிரதேசம், வழி கிடைக்கணுமே என்று கரையில் இருக்கிறார்கள். இருக்கிற நேரத்தில் வேகமாக ஒரு சிங்கம் அவர்களை நோக்கி வருகிறது, அவர்களை தாக்குவதற்காக வேண்டி வருகிறது. வார நேரத்தில் சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிங்கத்தை பார்த்தார்கள். சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள், சிங்கமே அன ஹாதிமு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட ஹாதிம், அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர் என்று சிங்கத்தை பார்த்து சொன்னது. கையில் ஆயுதம் இல்ல, சிங்கத்தோடு சண்டை பிடிக்க முடியாது, அவர்களால் அதற்கு சக்தி இல்ல. சிங்கத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, கடிக்க வரக்கூடிய சிங்கம், பாய வரக்கூடிய சிங்கம், சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள், அன ஹாதிமு ரசூலில்லாஹ், சிங்கமே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட பணிவிடையாளர், நான் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன், அவருடைய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடனே அந்த சிங்கம் அமைதியாகியது. சிங்கம் அமைதியாகி சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட காலடியில் வந்து படுத்துக் கொண்டது. காலடியில் படுத்துக்கொண்டு சஃபீனா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த சிங்கத்துடைய முதுகில் ஏற்றி கொண்டு வந்து வெளியிலே விட்டு போய்விட்டது. அவர்களுடைய பெயரை கேட்டவுடனே அன்னவர்களுக்கு மரியாதை கொடுத்தது மனிதர்கள் மாத்திரமல்ல, மிருகங்களும் அன்னவர்களை மதித்தது. சஹாபாக்கள் அன்னவர்கள் ஒன்றையும் விட்டு வைக்கல. எச்சிலா அதை சஹாபாக்கள் மதித்தார்கள், சிறுநீரா சஹாபாக்கள் மதித்தார்கள், இரத்தமா சஹாபாக்கள் மதித்தார்கள். சகோதரர்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க குடும்பத்தாரிடத்திலே, குடும்பத்தார்களே என்னிடத்திலே ஒரு நகம் இருக்கிறது, ஒரு நகம் இருக்கிறது, இந்த நகத்தை நான் வைத்திருக்கிறேன். யாருடைய நகம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகம் இது. நான் மௌத்தானால்
யார் சொல்கிறார்கள்? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் மௌத்தானால் இந்த நகத்தை இடித்து இதை தூளாக்கி என் கண்ணில் சுருமா போன்று போட்டு என்னை அடக்குங்கள், சுருமா போன்று போட்டு என்னை அடக்குங்கள் என்றார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஹப்பத்தின் வெளிப்பாடு இது, ஹுப்பின் வெளிப்பாடு. சொல்லுவார்களே அது ஹுப்புக்காரர்கள்ட வேலை, அது ஹுப்புக்காரர்கள்ட. சஹாபாக்கள் எல்லோருமே ஹுப்புள்ளவர்களாக, முஹப்பத்துள்ளவர்களாக, நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள். யாரிடத்தில் அந்த ஹுப்பு இல்லையோ, நேசம் இல்லையோ, அவர்கள் சஹாபாக்கள் காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய அந்த வழிக்கு அவர்களுடைய ஏவலை விட்டும் அப்பாற்பட்டவர்கள், நேசம் கொண்டார்கள். நஜ்ரான் நாட்டை சேர்ந்த சில மனிதர்கள் வாராங்க, நஜ்ரான் நாட்டை சேர்ந்த சில மனிதர்கள் வாராங்க, வந்து சொல்லுறாங்க, ஏனென்றா நஜ்ரான் நாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். நஜ்ரான் நாட்டை சேர்ந்த சில மனிதர்கள் வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கட ஏரியாவில் கிறிஸ்தவர்களுடைய ஒரு ஆலயம் வணக்க ஸ்தலத்தை நாங்க எடுத்துட்டோம், அதை பள்ளியாக ஆக்கிட்டோம், மஸ்ஜிதாக ஆக்கியாச்சு, இன்னும் தொழல்ல. தொழுவதற்கு முன்னால நாயகமே நீங்க வுது செய்த உறுப்புகளை கழுகிய தண்ணியால தாருங்க நாயகமே, அதை தெளித்து விட்டு தான் நாங்க தொழணும். இந்த காலத்தில் சொன்னா ஓவர் என்று சொல்லுவாங்க, அல்ல ஹுப்பில் ஒசக பைத் என்று சொல்லுவாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல்ல, அதெல்லாம் செய்யாதீங்க, பரக்கத்தை எடுக்காதீங்க, இடத்துல பரக்கத் இல்ல, பரக்கத்தை எடுக்காதீங்க, அப்படி போய் தெளிக்காதீர்கள், இதெல்லாம் தேவையில்லை சொன்னார்களா? இல்ல, மறுக்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்துட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்தார்கள். வுது செய்து அவர்கள்ட உறுப்புகளை கழுகிறார்கள். கையை கழுகி, வாய்க்கொப்பளித்து, முகத்தை கழுகி, கையை கழுகி, காலை கழுகி ஒரு தோல் பையில ஊத்துறாங்க, தோல் பையில ஊத்தி கொடுக்குறாங்க. கொடுத்த பின்னால சஹாபாக்கள் வந்தவங்க கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பாலைவனத்தில் போக வேண்டும், வெயிலோ கடுமையானது, கடுமையான வெயில், அந்த வெயிலால தண்ணி எல்லாம் வத்துமே, இருக்கிற தண்ணி குறைந்து விடுமே நாயகமே, இன்னும் ஒரு முறை உதவெடுத்து தர முடியுமா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முத்தூஹு மினல் மா ஃபஇன்னஹு லா யஸீதுஹு இல்லா தீபா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க தண்ணி வத்தத்தான் செய்யும், தண்ணி வத்த வத்த, தண்ணி குறைய குறைய இன்னும் தண்ணீரை ஊத்துங்கள், ஊத்துகிற பொழுதெல்லாம் அதால மனம் தான் வரும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறுப்பை கழுகிய தண்ணீர், உறுப்பை கழுகிய தண்ணீர், வாய்க்கொப்பளித்த தண்ணீர், காலை கழுகிய தண்ணீர் எங்க எடுத்துட்டு போறாங்க? பள்ளிக்குள்ள ஊத்துவதற்காக, பள்ளிக்குள்ள தெளிப்பதற்காக கொண்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தண்ணி குறைய குறைய இன்னும் தண்ணீரை அதிலே ஊத்துங்கள், ஊத்துகிற நேரத்திலே எல்லாம் அந்த தண்ணீரால் நறுமணம் வீசும் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே அன்பானவர்களே, அன்னவர்கள் அனைத்தும் நறுமணமானது தான். யா நபி ஸலாம் அலைக்கும் படிக்கிறோம், படிக்கிற நேரத்தில் என்ன தெளிக்கிறோம்? பன்னீரை தெளிக்கிறோம். ஏன் காரணம்? ஏன் காரணம்? அதாவது பன்னீருக்கு எடுக்கப்படுகின்ற ரோஜா பூ எங்களை வந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிஅராஜுக்கு செல்லுகிறார்கள். மிஅராஜுக்கு செல்லுகிற நேரத்தில் மிஅராஜிலே அவர்களுக்கு வேர்வை ஏற்பட்டது. அந்த வேர்வை துளி பூமியிலே விழுகிறது, வேர்வை துளி பூமியிலே விழுகிறது. விழுந்ததால் அந்த வேர்வையால் முளைத்த மரம்தான் ரோஜா பூ மரம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராத ஐயஷும் ராயிஹதி, மன் அராத ஐயஷும் ராயிஹதி ஃபல்யஷும்மல் வர்தல் அஹ்மர் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு யாருக்காவது ஏண்ட வாசத்தை நுகர வேண்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்காவது ஏண்ட வாசத்தை நுகர்வதற்கு தேவையா, ஆசை இருக்கிறதா? ஃபல்யஷும்மல் வர்தல் அஹ்மர், நீங்க ரோஜா பூவை நுகர்ந்து கொள்ளுங்கள். ஏன்? அது படைக்கப்பட்டது என் வேர்வையால். நான் அதனால தான் யா நபி ஸலாம் அலைக்கும் படிக்கிற நேரத்தில் எழும்பி அந்த பன்னீரை தெளிக்கிறோம். பன்னீரை தெளிப்பதற்கான காரணம் அதுதான். ஏன்? அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவார்கள், ஹாலிராகுவார்கள். நாம் செய்கிற வணக்க வழிபாடுகளை அன்னவர்கள் பார்த்திருப்பார்கள். நாம் சொல்லுகிற ஸலவாத்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணக்கெடுப்பார்கள். அவர்கள் கணக்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே துருக்கியில இருந்த ஒரு மிகப்பெரிய தக்வாதாரி, மிகப்பெரிய ஒரு இபாதத்தாளி, ஒரு அரசர், இரண்டாம் சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1876 ஆண்டு பிறந்தவர்கள். மிகப்பெரிய ஒரு இபாதத்தாளி. அவனோட காலத்தில் அவனோட தக்வாவை பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது வைத்த முஹப்பத்தை பாருங்க. ஜெர்மன் நாட்டிலே மின்சாரம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஜெர்மனிலே மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் இவர்கள் துருக்கியில் இருக்கிறாங்க. இவர்களோட மாளிகைக்கு அந்த நேரத்தில் மின்சார வசதி இல்ல. ஜெர்மன்ல இருந்து இவரை சந்திக்க போறாங்க. யாரை? துருக்கிக்கு, இஸ்தம்பூல் போறாங்க. சுல்தான் அப்துல் ஹமீதை சந்திப்பதற்காக போய் அவரிடத்திலே சொல்கிறார்கள், எமது ஜெர்மனிலே நாட்டிலே மின்சாரத்தை கண்டுபிடித்து விட்டோம், மின்சார வசதிகள் வந்தாச்சு, உங்களோட மாளிகைக்கு நீங்க இருக்கக்கூடிய இடம் மின்சாரம் இல்லாத இடம், இந்த மாளிகைக்கு மின்சாரத்தை நாங்கள் தருவதற்காக வந்திருக்கிறோம். சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எனக்கு இது வானாம், எனக்கு இது தேவையில்லை. ஏண்ட மாளிகைக்கு வெளிச்சம் தேவையில்லை. ஏனென்றால் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த பள்ளிவாசல், அவர்களுடைய இடத்தை இருட்டிலே வைத்துவிட்டு, வெளிச்சம் இல்லாமல் வைத்துவிட்டு, மின்சாரம் இல்லாமல் வைத்துவிட்டு என் இடத்தை வெளிச்சமாக்க எனக்கு விருப்பம் இல்லை. முதலாவதாக மதீனாவை பாருங்க, அதற்கு நீங்க மின்சார வசதியை கொடுங்க, அதற்கு வெளிச்சத்தை கொடுங்க, அதற்கு பின்னாலே என்ற மாளிகையை பார்ப்போம். அப்படிப்பட்ட தக்குவாதாரி தான் சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரோட வாழ்க்கையில ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். நாம் செய்கிற காரியங்கள் சகோதரர்களே, ஸலவாத்துக்கள், ஒரு சுப்ஹான மௌலிதில உட்கார்ந்தா எத்தனை ஸலவாத்துக்களை சொல்லுறோம், எங்களுக்கே கணக்கில்லாமல் சொல்லிக் கொண்டு போறோம். ஆனா அந்த ஸலவாத்துக்கள் அனைத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், கணக்கெடுக்கிறார்கள். அந்த காலத்தில் துருக்கியில ஒரு மனிதர் இருந்தார். வியாபாரம் செய்து வியாபாரத்தில் லொஸ்ட் ஆயிட்டாரு. கையில சல்லி இல்ல, கையில பணம் இல்ல, கஷ்டத்தோடு இருக்கிறாரு. எடுத்த முடிவு என்ன தெரியுமா? கஷ்டத்தை இல்லாமலாக்குவதற்காக, பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதற்கான வழி ஸலவாத் ஓதும். முடிவுக்கு வாராரு, ஸலவாத் ஓதுகிறார். அதிகமான ஸலவாத்துக்களை ஓதி வந்தாரு. ஸலவாத்துக்களை ஓதி வந்தவரிடத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். அன்னவர்கள் கனவிலே தோன்றி சொல்கிறார்கள், அந்த மனிதரை பார்த்து, ஸலவாத் ஓதியவரை பார்த்து, பிரச்சனையோடு உள்ளவரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க போய் அரசருக்கு எங்கட சுல்தான் அப்துல் ஹமீத் இடத்துல சொல்லுங்க, நசிய ஹமீதுனா அல் பாரிஹா, நேத்து ராவு எங்கட ஹமீத் எங்கட மறந்தார் என்று சொல்லுங்க. அவர் காலையில் எழும்புறார். காலையில் எழுந்து அரசன் மாளிகைக்கு போறாரு. சுல்தான் அப்துல் ஹமீதை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார். சுல்தான் அப்துல் ஹமீதை சந்திப்பதற்காக வேண்டி சென்று அங்குள்ள ஒருவரிடத்திலே சொல்லுகிறார், அரசரிடத்தில் நான் பணம் கேட்டு வந்திருக்கிறேன். ஏனென்றால் அரசன் எனக்கு கடன் தர வேண்டி இருக்கிறது, அரசன் எனக்கு சல்லி தர வேண்டி இருக்கிறது, அரசன் ஒரு கடன்காரன், எனக்கு சல்லி தர வேண்டும். அப்ப அவங்க யோசித்தாங்க, ஒரு பைத்தியம் பிடித்த ஆள் வந்திருக்கிறது போல விளங்குகிறது. அரசன் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமா? அரசர் இவருக்கிட்ட போய் சல்லி கேட்பாரா? அவர் ஜனாதிபதி, அவர்கிட்ட போய் பணம் கேட்பாரா? கடன் எடுப்பாரா? பைத்தியம் பிடித்த ஒருவர் போட்டு இருக்கிறது என்று உள்ளே அனுப்பினார்கள். சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவர் கிட்ட போனாரு, சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், ஸலவாத்துக்கள் ஓதினேன், பிரச்சனைக்காக தீர்ப்பதற்காக ஸலவாத்துக்கள் ஓதினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏந்த பிரச்சனைகளை, எனக்கு தேவையான பணத்தை உங்களிடத்தில் வாங்கிக் கொள்ள சொன்னாங்க. அப்ப அரசர் கேட்டாரு, எப்படி நம்புறது, எப்படி ஏற்றுக்கொள்கிறது? நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றீங்களே, எப்படி நாங்க எடுத்துக்கொள்கிறோம், எப்படி நம்புறது? அதற்கு அவர் சொன்னாரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேத்து ராவு வந்து நசிய ஹமீதுனா அல் பாரிஹா, நேத்து எங்கட ஹமீத் எங்கட மறந்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அவர் கேட்டார், எப்படி சொன்னார்? நசிய ஹமீதுனா, எங்கட ஹமீத் எங்களை மறந்துட்டாரு, எங்கட ஹமீத் எங்களை மறந்து விட்டார் என்றா சொன்னார். உடனே தேவையான பணத்தை கொடுத்தார்.
கொடுத்த பின்னால் எடுத்துட்டாரு கையில. மறுபடியும் அரசர் கேட்கிறார், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். அதை கேட்பதற்கு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எப்படி சொன்னார்? சும்ம ஹமீத் என்று சொல்லல்ல, நசிய ஹமீத் என்று சொல்லல்ல, நசிய ஹமீதுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. எங்கட ஹமீத் என்றாங்களே, அவங்க என்னை அவர்கள் ஹமீத் என்று சொன்னார்களே, அதை மறுபடியும் சொல்லுங்களே. இவர் சொல்லுறாரு, நசிய ஹமீதுனா அல்பாரிஹா. திருப்பி கொடுத்தாரு பணத்தை. கேட்கிறாரு, அவர் சொல்லுறாரு, அரசர் சல்லியை கொடுக்கிறார். திருப்பி கேட்கிறார், மறுபடியும் சொல்லுங்க. இவர் சொல்லுறாரு, நசிய ஹமீதுனா அல்பாரிஹா என்று சொல்லுறாரு, மறுபடியும் கொடுக்கிறாரு. திருப்பி கேட்டாரு, இவர் சொல்லுறாரு, நசிய ஹமீதுனா அல்பாரிஹா. வந்தவர் சொல்லுறாரு. அரசர் கேட்டு கேட்டு அந்த வார்த்தையின் ஆசையில, வார்த்தையிட இன்பத்தில பணத்தை கொடுத்து கொண்டே போனார். பக்கத்தில் உள்ளவர் கேட்டாரு, இவ்வளவு கொடுக்கிறீங்களே, கேட்டு கேட்டு கொடுக்கிறீங்களே. அரசர் அவரை பார்த்து சொன்னாரு, பக்கத்தில் உள்ள மாளிகையில் உள்ள அவரை பார்த்து சொன்னாரு, என் முழு சொத்துக்களை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன், என் முழு சொத்துக்களை கேட்டாலும் கொடுத்திருப்பேன். இப்ப இவரு கேட்கிறாரு, அரசரே அரசரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம் ஏதாவது? நசிய ஹமீதுனா அல்பாரிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அந்த விடயம் எது அரசரே? அப்பதான் சொல்லுறாரு, நான் ஒவ்வொரு நாளும் சலவாத்துக்கள் ஓதாமல் தூங்க மாட்டேன், சலவாத்துக்கள் ஓதாமல் தூங்க மாட்டேன். ஆனால் நேத்து ராவு என் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு, தேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு, நான் அப்படி மேசையில டேபிள்ல கையை வைத்து படுத்துக் கொண்டேன். தூக்கம் போய்விட்டது, சலவாத்தை மறந்து விட்டேன். அந்த மறந்த அந்த சலவாத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் அல்லவா சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, அல்லாஹ் எப்படி பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறான். சலவாத்துடைய பரக்கத்தினால, சலவாத்துடைய பரக்கத்தினால இவருடைய பிரச்சனைகள் முடிவடைகிறது. அரசர் மறக்கிறார். ஒரு நாள் இரவு, அந்த இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போறாங்க, போய் சொல்லுறாங்க, ஹமீது கிட்ட போய் சொல்லுங்க என்கிறாங்க. அப்ப சுல்தான் அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கி கொண்டாங்க, நான் சொல்லுகிற சலவாத்துக்கள், நான் ஓதுகிற சலவாத்துக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதை எண்ணுகிறார்கள் என்று சுல்தான் அப்துல் ஹமீத் விளங்கி கொண்டார். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அதனால தான் நாம் செய்கிற இந்த வணக்க வழிபாடுகள், இந்த காரியங்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதித்த காரியங்கள், இஸ்லாத்திலே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய காரியங்கள். இன்று பாருங்கள், எத்தனை பேர்கள் இன்றிரவில் பசியாறுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சதகாவில சிறந்த சதகா எது? அஃலலு சதகத்தி அன் துஷ்பிஅ கபிதன் ஜாயியா. சதகாவில சிறந்த சதகா பசித்தவனு சாப்பாடு கொடுங்க, பசித்தவனு சாப்பாடு கொடுங்க. அஃசு சலாம், சலாத்த பரப்புங்க. வாத்திஅமு தஆம், உணவளிங்க. வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். சலாம் சொல்லுங்க, யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, தெரிந்தவரா தெரியாதவரா சலாம் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள வாரீங்களா, வீட்டுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்க. அது வீட்டுக்கே பரக்கத்து, வீட்டுக்கே பரக்கத்து. ஒரு சஹாபி வந்தாரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, என் வீட்டுல சரியான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, நான் என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்கடா, யாராவது இருந்தா முதலாவது சலாம் சொல்லுங்க, யாருமே இல்லாட்டி என் மீது சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். சலாத்த சொல்லுறது குல் வல்லாஹு அஹது சூராவை ஒரு முறை ஓதுங்க. அந்த சஹாபி இந்த அமலை படிக்கிறார், இபாதத்தை படிக்கிறார், தொடர்ந்து செய்து வருகிறார். வீட்டுக்குள்ள வந்தா யாராவது இருந்தா சலாம் சொல்லுவாரு, யாரும் இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலாம் சொல்லுவாரு, குல் சூராவை ஓதுவார். இந்த அமலை செய்தார், அவருடைய பிரச்சனைகள் முடிவடைந்தது. கொஞ்ச நாளை பின்னால வாராரு, நாயகமே நீங்க சொன்ன பிரகாரம் நான் இந்த அமலை செஞ்சு வந்தேன், அல்லாஹ் அல்லாஹ் என்ற பிரச்சனைகளை நீக்கினான். இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மாத்திரம் அல்ல, எனக்கு அக்கம் பக்கத்தில் வாழ்கிறவர்கள், அடுத்த வீட்டில் வாழ்கிறவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிறான், அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிருக்கிறான். சின்ன ஒரு அமல், சலாம் சொல்லுகிறது. அடுத்ததாக சொன்னாங்க, வாத்திஅமு தஆம், உணவளிங்க. நாங்க கொடுக்கிற இந்த உணவு, இந்த உணவினால அல்லாஹ்
பணத்தை கொண்டு கொடுக்கிறோம், பள்ளி வாசலுக்கு நிர்வாகத்தை அணுகிறோம், ஏற்பாட்டாளர்களை அணுகிறோம், பணத்தை நியத்து வைத்து கொடுக்கிறோம். எத்தனை பேர்கள் பசியாறுகிறார்கள். சதகாவில ஆக சிறந்த சதகா இஸ்லாம் என்றால் எது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். இஸ்லாத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்றாலே சாப்பாடு கொடுக்கிறது தான், சாப்பாடு கொடுக்கிறது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் கொடுக்கிற ஒரு புடி உணவாக இருந்தாலும் அதனால அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானே. ஆபத்துகள், பிரச்சனைகள், நோய்கள், கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நாள் சஹாபாக்களோடு அவங்க இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. ஒரு யஹூதி போறாரு, யஹூதியோடு போறாரு. யஹூதியில் எப்படி சொல்லுவாங்க? யஹூதிகள் எங்களுக்கு சலாம் சொல்லுறண்டா அஸ்ஸாமு அலைக்கும் என்றுவார்கள். அஸ்ஸாமு அலைக்கும் என்றா உங்களை மீது நாசம் உண்டாகட்டும். அதான் அவர்கள் எங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. அந்த யஹூதி போறாரு, காட்டுப்புறமாக போறாரு, விறகு வெட்டுவதற்காக வேண்டி போறாரு. போனவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொல்கிறார், அஸ்ஸாமு அலைக்கும், உங்களை மீது நாசம் உண்டாகட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போன பின்னால சொன்னாங்க, இந்த இவர் திரும்பி வர மாட்டாரு. ஒரு பாம்பினால் தீண்டப்பட்டு இவர் மௌத்தாகுவார், பாம்பினால தீண்டப்பட்டு மௌத்தாகுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு என்ன சந்தேகம் அதில? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா நடக்காம இருக்குமா? அது நடக்கும், அதுல சந்தேகம் இல்ல. எல்லா விடயங்களையும் சொல்லியாச்சு. கியாமத்து நாள் வரையில என்ன என்ன வரும், கியாமத்து நாளைக்கு பின்னால உள்ளது என்ன, அனைத்தையும் சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பாம்பினால தீண்டப்படுவார். சஹாபாக்களுக்கு உறுதியாகியாச்சு, பாம்பு கடிக்கும், இவர் மௌத்தாகுவார். எதிர்பார்த்து நின்றார்கள், எதிர்பார்த்து நிற்கிறாங்க. விறகு வெட்ட போனவர் விறகோடு வருகிறார். களத்திலே விறகுகள் இருக்கிறது, விறகு கெட்டோடு வருகிறார். அவரை பாம்பு கடிச்சில்ல, உயிரோட திரும்பி வருகிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஆச்சரியத்தோட சஹாபாக்கள் பார்க்கிறாங்க. ஏன் இவர் திரும்பி வாராரு? மௌத்தாக வேண்டியவர், பாம்பு கடித்து மௌத்தாக வேண்டியவர் திரும்பி வாராரு. கிட்ட போனாங்க, கிட்ட போய் கேட்டாங்க, உனக்கு ஆபத்தொன்னும் வரலையா? இல்ல ஆபத்தொன்னும் வரல. கேட்டாங்க சஹாபாக்கள், அறிஞ்சிட்டாங்க ஏதாவது செஞ்சிருப்பாரு. போற வழியில ஏதாவது தான தர்மங்கள் செய்தியா, சதகாக்கள் கொடுத்தியா? சொன்னாரு, ஆம், போற வழியில என்னிடத்தில் உணவு இருந்தது, உணவில் ஒரு பகுதியை ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தேன், ஒரு மிஸ்கீனுக்கு பசியாறுவதற்காக உணவாக அவருக்கு கொடுத்தேன், கொடுத்து விட்டு தான் நான் போனேன். சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க, அந்த உணவுதான் இவரை பாதுகாத்து இருக்கிறது. சொன்னாங்க சஹாபாக்கள், மேல உள்ள உண்ட தோல்ல உள்ள விறகு கட்ட கீழே இறக்கின்றாங்க. கீழே இறக்கினாங்க, இறக்கி திறந்து பார்த்தால் உள்ளே பாம்பு இருக்கிறது, உள்ளே பாம்பு இருக்கிறது. ஆனா அவரை கடிக்கலையே, அந்த உணவு, கொடுத்த உணவு. சகோதரிகளே, பெருமைப்பட வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதத்தில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தோம், அன்னதானங்கள் கொடுத்தோம், தான தர்மங்கள் கொடுத்தோம். யாருக்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக, அவர்களது முஹப்பத்தில். அதனால் அவர்களது முஹப்பத் கிடைக்கிறது, அன்னவர்களை கண்ணியப்படுத்திய நன்மையும் கிடைக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வான், வாழ்க்கையில பரக்கத்து செய்வான், ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஞாபகப்படுத்துவது, அன்னவர்களை பற்றி பேசுவது, அன்னவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவது, அன்னவர்களை நினைத்து தான தர்மங்கள் கொடுக்கிறதெல்லாம் நல்ல இபாதத்துக்கள், நல்ல வணக்க வழிபாடுகள். அதை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். நான் சொல்லல்ல, அறிஞர்கள், சூஃபியாக்கள், பெரும் பெரும் மாமேதைகள், அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அபு ஷாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஜுனைதுல் பக்தாதி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மௌரூபுல் கருஹி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அல்லாமா அதே போன்று தாஜுத்தீன் சுபக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பெரும் பெரும் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு வீட்டிலோ, ஒரு இடத்தில, ஒரு பள்ளியில மௌலித் ஓதப்பட்டால், அன்னதானம் கொடுக்கப்பட்டால், அந்த இடத்தில் இருந்து அல்லாஹ் பிரச்சனைகளை எடுத்துருவான், முசீபத்துக்கள் போய்விடும்,
கெட்ட நோய்கள், ஷைத்தானுடைய பிரச்சனைகள், ஜின்களுடைய பிரச்சனைகள், சூனியத்துடைய பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் அந்த இடத்தை, அந்த வீட்டார்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இதான் சகோதரர்களே சுருக்கம். நாம் செய்வதனால கிடைக்கிற நன்மைகள் இதுதான். அதனால நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் விடயத்தில, அன்னவர்கள்ட கண்ணியத்தில, அன்னவர்கள்ட சிறப்பில யாராவது குறை கண்டால், அவர்களை யாராவது பகைத்தால், அவர்கள் விடயத்தில அவர்கள்ட கண்ணியத்தை குறைத்து யாராவது பேசினால் அது லேசான பாவம் அல்ல. ஏன் சொல்லுவது எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தில அவர்களை பேச தேவையில்லை, புகழ தேவையில்லை, கண்ணியப்படுத்த தேவையில்லை. சஹாபாக்களோட வாழ்க்கை, சஹாபாக்களோட வாழ்க்கை எது? அன்னவர்களை நேசிப்பதில்லை, அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதில்லை, அன்னவர்களை பார்த்து கொண்டிருப்பதில்லை, அன்னவர்களுக்கு உதவி செய்வதில்லை தான் சஹாபாக்களோட வாழ்க்கை அமைந்தது. அன்னவர்களை விட்டு பிரியல்லையே, பிரியல்லையே. அபூ குர்சாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சஹாபாக்கள் ஒரு முக்கியமான சஹாபி, சின்ன சஹாபி. சஹாபாக்கள்ல அவர்கள் சஹாபாக்களோட வருவாங்க, உட்காருவாங்க, மஜ்லிஸுக்கு வருவாங்க, போவாங்க. ஆனா அவங்களோட உம்மா சாட்சி ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல, ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல, முஸ்லீம்களாக இல்ல. அபூ குர்சாஃபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூ குர்சாஃபா உனக்கு ஆடுகளை மேய்க்கத்தாரேன், ஆடுகளை நீ மேய்ச்சிட்டு வா. எடுத்துட்டு வருவாங்க. சாட்சி உம்மா ரெண்டு பேரும் கொடுத்த பொறுப்பு ஆடு மேய்க்கிறது. ஆனா இவங்க இஸ்லாத்தில, அபூ குர்சாஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தில, உம்மா சாட்சி ரெண்டு பேரும் இஸ்லாத்தில் இல்ல. ஆட்டை எடுத்துட்டு வருவாங்க. மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில வந்து, மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில ஆட்டை வைத்து விட்டு நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில உட்கார்ந்து பயான கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள பேசுறத கேட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நாள் செஞ்சாரு. வீட்டுக்கு போனாரு. உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கேட்டாங்க, அபூ குர்சாஃபா என்ன ஆட்டுக்கு சரியாக சாப்பாடு கொடுத்தில்ல, ஆடு மெலிந்து போயிருக்கிறது, பாலும் சுரக்குதில்ல. சொன்னாங்க, மதீனாட பள்ளியில உட்கார்ந்து பயான கேட்டுட்டு இருந்தேன். உம்மா சாட்சி ரெண்டு பேரும் சொன்னாங்க, நாளைக்கு மதீனாட பள்ளிக்கு நீ போக வேண்டாம், அங்கு உட்கார வேண்டாம், அங்கு உட்காராதே, ஆட்டுக்கு போதுமான சாப்பாட்டை கொடுத்துட்டு கூட்டிட்டு வா. வந்தாங்க. ரெண்டா நாளும் அதே மாதிரி தான், ரெண்டா நாளும் அதே மாதிரி. ஆட்டுக்கு சாப்பாட்டை கொடுக்கல. மதீனாவுடைய பள்ளிக்கு வெளியில ஆட்ட வைத்தார்கள். மதீனாவுடைய பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு பயான கேட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கடுமையாக அடித்தார்கள். அடித்தா காயங்களோட வாராங்க, அடித்த அந்த அடையாளங்களோட வாராங்க. நாயகமே உங்களோட மஜ்லிஸ்ல உட்காருவதால உம்மா சாட்சி ரெண்டு பேரும் கடுமையாக அடித்தாங்க, கடுமையாக தாக்கினார்கள். நாயகமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உட்காருங்க, மஜ்லிஸ்ல இருங்க. மாலையாகிறது. மாலையான பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஆடுகளிடத்தில் போனார்கள், ஆடுகளை தடவினார்கள், ஆடுகள் கொளுத்தது, பாலும் சுரந்தது. வீட்டுக்கு போய் கொடுத்தாங்க. உம்மா சாட்சி ரெண்டு பேரிடத்தில், இந்தா பாருங்க, ஆடுகள் கடுமையாக சாப்பிட்டு பாலும் சுரக்கிறது. உம்மா சாட்சி ரெண்டு பேரும் சொன்னாங்க, அபூ குர்சாஃபா நேத்து அடித்த அடி உங்களுக்கு வேலை செய்யுது. சொன்னாங்க, அடித்த அடி அல்ல உம்மா, நீங்க எந்த நபியை ஏற்றுக்கொள்ளாம, இஸ்லாத்தில் இல்லாம எந்த நபியை நீங்க ஏசிக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த நபி ஈமான் கொள்ளாம இருக்கிறீர்களோ, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட முபாரக்கான கையால, பரக்கத்தான கையால இந்த ஆடுகளை தடவினார்கள். தடவிய பின்னால தான் ஆடுகளும் கொளுத்தது, பாலும் சுரக்கிறது. உம்மா சாட்சி ரெண்டு பேரும் வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வந்து அபூ குர்சாஃபா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களோட வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்தார்கள். சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட கை அந்த சஹாபாக்களுக்கு ஒரு மருந்தாக இருந்தது, சஹாபாக்களுக்கு ஒரு மருந்தாகிறது. உத்பத் இப்னு ஃபருக் சுலமி ரலியல்லாஹு தஆலா சொல்லுறாங்களே, அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், 4 மனைவிமார்கள். மனைவிமார்கள் கேட்பாங்க, உத்துபா உட உடம்பால ஒரு நறுமணம் வீசுகிறது, இந்த நறுமணம் எங்கால எடுத்தீங்க, என்ன பாவிக்கிறீங்க? சொன்னாங்க, ஒரு அத்தரும் பாவிக்கிறீல்ல, நான் ஒரு அத்தரும் பாவிக்கிறது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து, நாயகமே உடம்பெல்லாம் சொறி பிடித்த நோயாளி நான், என்ன செய்ய? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாட பள்ளிக்கு வெளியில போங்க, வெளியில போய் ஆடைகளை கலட்டுங்க, ஔரத்தை மாத்திரம் மூடிக்கொள்ளுங்க. ஔரத்தை மூடிக்கொண்டார்கள், தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில மூடிக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்தார்கள். அவர்களது முழு உடம்பையும்
முழு உடம்பையும் அவர்களது முபாரக்கான கையால பரக்கத்தான கையால தடவினார்கள். தடவிய பின்னால நோயும் குணமாகியது. உத்பத் இப்னு ஃபர்கது சுலமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், என்றைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட கை பட்டதோ அந்த நாளையில இருந்து இன்று வரையில நான் குளித்தாலும் குளிக்காமல் இருந்தாலும் வேர்வையோடு இருந்தாலும் இந்த நறுமணம் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. ஒரு நாள் அவர்கள்ட கைப்பட்டதனுடைய பரக்கத், ஒரு நாள் கைப்பட்டதனுடைய பரக்கத். சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள், மதித்தார்கள். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெத்தியில் ஒரு முடி வச்சிருந்தாங்க. அந்த முடி அவுத்துட்டாங்கன்றா கீழே விழுந்துடும். பெரிய ஒரு முடி, பின்னால முடியை வெட்டுவாங்க, நெத்தியில உள்ள முடியை வச்சு வளைச்சு வச்சிருந்தாங்க. பெரிய முடி சுருட்டி வச்சிருந்தாங்க. கேட்டாங்க, அபூ மஹ்தூரா ஏன் இது? சொன்னாங்க, இந்த நெத்தியுள்ள இந்த முடியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பிடித்தாங்க. பிடித்த அந்த நாளையில இருந்து இந்த முடியை நான் வெட்டல்ல, அது அப்படியே வளர்க்கிறேன். பின்னால வெட்டுவாங்க, முன்னால உள்ள முடியை மட்டும் அவர்கள் வளர்த்தார்கள். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட கைப்பட்டது என்று அவர்கள் அதை மதித்தார்கள், நேசம் வைத்தார்கள். ஜுப்பாவை கழுகி குளித்தார்கள், முடியை வைத்து பரக்கத்து பெற்றார்கள். அப்ப முஹப்பத்தின் உச்சகட்டத்தில் இருந்தது யாரு? ஹுப்பின் உச்சகட்டத்தை அடைந்தவர்கள் சஹாபாக்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முஹப்பத் வைக்கக்கூடிய நாங்க, அன்னவர்களுடைய அழகான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் எப்படி முஹப்பத் வைத்தார்களோ, எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ, அந்த கண்ணியங்களை பேணி அந்த முஹப்பத்தை வைத்து ஈருலகிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, உமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்திருவாயாக. உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக, சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், துனியாவுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஆபத்துகள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. உமது துனியாவுடைய வாழ்க்கையை எங்களுக்கு சந்தோஷமானதாக, நிம்மதியானதாக ஆக்கி வைப்பாயாக. நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நாம் செய்த தவறுகளால பாவங்களால நீ எங்களை துனியாவிலும் ஆகிராவிலும் தண்டிக்காமல் அதாபு செய்யாமல் நீ எங்களை மன்னித்திருவாயாக. துனியாவில் எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக, கபரிலே ரஹ்மத்து செய்வாயாக, நாளை கியாமத்தினால் நீ எங்களுக்கு ரஹ்மத்து செய்வாயாக. யா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அடுத்த மக்களிடம் கையேந்தி கடன்காரனாக ஆகிவிடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எமது கல்வில் உள்ள கவலைகளை சந்தோஷமாக நீ மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பிரதேசத்துக்கு பரக்கத்து செய்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், நிர்வாகத்தினர்கள், இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த மஜ்லிஸுக்காக உதவியவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய தொழிலில் பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. திருமணமாகாத குமரி பெண்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை கொடுப்பாயாக. திருமணமாகாத ஆண்களுக்கு சாலிஹான மனைமார்களை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் வீடுகளில் கஷ்டத்தோட பிரச்சனையோட கவலையோடு இருக்கிறார்களோ அவர்கள்ட பிரச்சனைகளை இல்லாமலாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்ட கடன் பிரச்சனைகளை யா அல்லாஹ் நீ முடித்திருவாயாக. அதை நிறைவேற்றுவதற்கு போதுமான பணத்தை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அடுத்த ரபியூனில் அவ்வல் மாதத்துக்கு முன்னால, அடுத்த வருடம் ரபியூனில் அவ்வல் மாதத்தை அடைவதற்கு முன்னால அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அன்னவர்களை ஞாபகப்படுத்தி மௌலிதுகளை மீலாதுகளை ஏற்பாடு செய்தார்களோ, செய்ய இருக்கிறார்களோ, அது அனைத்தையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ கூலிகளை கொடுப்பாயாக. நாளைய கியாமத்தினால் எங்களுக்கு மேலான சொர்க்கத்தை நீ தந்தருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து மௌத்தாகி கபறுகளில் வாழ்கிறார்களோ, எமது தாய் தகப்பன்மார்கள், எமது உஸ்தாதுமார்கள், எமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், எமது குடும்பத்தார்கள் எல்லோருடைய கபறுகளையும் சொர்க்கத்துடைய மாளிகைகளாக நீ ஆக்கி வைப்பாயாக. அவர்களை நரகத்துடைய அதாபை விட்டு நீ பாதுகாப்பாயாக. அவர்களை சொர்க்கவாதிகளாகவே கபூல் செய்திருவாயாக. யா அல்லாஹ், எமது கடைசி கட்டத்தில் சக்கராத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, ஒதுவெடுத்தவர்களாக, பரிபூரணமான மூமீன்களாக வெள்ளிக்கிழமை ராவிலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாளிலோ மக்காவிலோ மதீனா
மதீனாவிலோ மௌத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் சாலிஹான இபாதத்துக்களோடு நீண்ட ஆயுளை எம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாம் பிறர்களை ஏமாற்றி விடாமல், எங்களை பிறர்கள் ஏமாற்றி விடாமலும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. இந்த பிரதேசத்துடைய பிரபலியமான வியாபாரமான மாணிக்கக்கல் வியாபாரத்திலே யா அல்லாஹ் நீ பரக்கத்து செய்வாயாக. அந்த வியாபாரத்தை முஸ்லிம்களுடைய கையில் தொடர்ந்து நீ மறுமை நாள் வரையில் வைத்திருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எமது வியாபாரங்கள்ல எங்களுக்கு தேவைகள் வார நேரத்தில் வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் நஷ்டங்கள் ஏற்பட்டுடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள், கிட்னி வருத்தம், கேன்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் அடைந்தது போன்று அடுத்த ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைவதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ் உம்ராக்களுடைய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அடிக்கடி ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அடிக்கடி உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நாளைய கியாமத் நாள் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால தண்ணீரை குடித்து விட்டு சொர்க்கத்தில் நிம்மதியாக நீ எங்களை வாழ வைப்பாயாக. உது பிள்ளைகளின் எதிர்காலத்தை சந்தோஷமானதாக ஆக்கி வைப்பாயாக. ஒழுக்கமான பிள்ளைகளாக, தக்வா உள்ள பிள்ளைகளாக, தாய் தகப்பன்மாருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உது பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் வாழ்ந்து அதே கொள்கையில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் பரம்பரைகளையும் யா அல்லாஹ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையில் தஸவுஃப் சூஃபியாக்கள் தரீகாக்கள் அடிப்படையில் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீ வாழ வைப்பாயாக. மறுமை நாள் வரையில் இது போன்ற மஜ்லிஸ்களை நடப்பதற்கு யா அல்லாஹ் நீயே தௌஃபீக் செய்வாயாக. இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள் வாழ்க்கையில பரக்கத்து செய்வாயாக. யார் யாரெல்லாம் நியத்துகளை பணங்களை கொடுக்கிற நேரத்தில் என்ன ஹாஜத்தோட கொடுத்தார்களோ அந்த ஹாஜாத்துக்களை யா அல்லாஹ் நீ அறிந்தவனாக இருக்கிறாய். அந்த ஹாஜாத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. துனியாவுடைய தேவைகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. ஆகிராவுடைய தேவைகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. திடீர் விபத்துக்கள், திடீர் ஆபத்துகள், திடீர் கவலைகள், தாங்க முடியாத கவலைகள் அனைத்தை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. இந்த மஜ்லிஸை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. இங்கு ஓதப்பட்ட ஓதல்களை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கேட்ட துஆக்கள் அனைத்தையும் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டினாலும் நாம் ஓதிய புகழ் மாலைகள் பொருட்டினாலும் மற்றும் நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நல்லடியார்கள், வலிமார்கள் எல்லோருடைய பொருட்டினாலும் நாங்கள் கேட்ட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி